ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, ரீசெண்டாக மீஷோவில் இருந்து இந்த ஏபி கிறிஸ்டல் ஸ்டோன்ஸ் வந்து வாங்கியிருந்தேன். இந்த ஸ்டோன்ஸ் வச்சு தான் இன்றைக்கி வந்து ஒரு சில்க் த்ரெட் பேங்கிள் வந்து மேக் பண்ண போகிறோம். சில்க் த்ரெட் பேங்கிளில் 2.2 சைஸ் எடுத்திருக்கேன். பிங்க் கலர் சில்க் த்ரெட் வந்து எடுத்திருக்கேன். 18 இன்ச்சு போலில் 27 டைம்ஸ் வந்து ரோல் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போ ரோல் பண்ண சில்க் த்ரெட்டை இந்த பேங்கிளில் ஒட்டி ஒரு 10 நிமிஷம் ட்ரை ஆனதுக்கப்புறம் திரும்ப வந்து ரேப் பண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. நம்மள்கிட்ட சில்க் த்ரெட் கோர்ஸஸும் தனியாக அவைலபிளாக இருக்குது. நீங்கள் சில்க் த்ரெட் மட்டும் எனக்கு வந்து படிக்கணும், அதை மட்டும் ஒரு பிஸ்னஸாக எடுத்து பண்ணுறவங்க சின்ன நார்மல் பேங்கிலேருந்து உங்களுக்கு பேசிக்லேருந்து அட்வான்ஸ் லெவல் ஹச்டி லெவலில் வந்து உங்களுக்கு சொல்லிக் கொடுப்போம். உங்களுக்கு பேசிக் டு அட்வான்ஸ் கிளாஸ் வந்து இருக்குது. தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போது இந்த சில்க் த்ரெட் பேங்கில் ஃபுல்லாகவே இந்த பிங்க் கலர் த்ரெட்டை வச்சு ஃபுல்லாக ரேப் பண்ணிட்டேன். உங்களுக்கு ட்ரெஸ்ஸோட கலர் என்ன கலரோ அந்த கலரில் வந்து நீங்கள் ரேப் பண்ணலாம். இல்லை சாண்டில் கலர் கூட நீங்கள் ரேப்பிங் பண்ணிக்கலாம். ஏன்னா இதுக்கு மேலே வந்து நம்ம ஃபுல்லாக கவர் பண்ணுற போகிறனால சைடில் மட்டும்தான் நம்மளுக்கு த்ரெட்டு தெரியும். அதனால நீங்கள் அதே மாதிரி செஞ்சுக்கலாம். இப்போது ஸ்டோன் செயினில் வந்து மல்டி கலர் எடுத்திருக்கேன். அதை குட்டி குட்டி பீஸாக, அதாவது தனித்தனி பீஸாக வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். நீங்கள் சிசர் கூட யூஸ் பண்ணி கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி கட் பண்ண பீசஸை தனியாக வந்து எடுத்து வச்சுக்கிடுங்க. இப்போது பேங்கிள் எடுத்துகிட்டு அந்த பேங்கிளில் ஃபேப்ரிக் க்ளூ வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த ஏடி ஸ்டோனை வந்து ஒட்ட போகிறோம். ஏபி ஸ்டோன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு கிறிஸ்டல் லுக்காக இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து இதுக்கு P7000 க்ளூ அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லை. இந்த ஃபேப்ரிக் க்ளூலேயே நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிடும். கொஞ்சம் ட்ரை ஆனாலே நல்லா வந்து ஃபிக்ஸ் ஆகிக்கிடும். இப்போது சென்டர் பொசிஷனில் அந்த கரெக்டாக அந்த பொசிஷன் வர மாதிரி லைன் பை லைனாக வந்து அப்படி அடுக்கிட்டே வாங்க. ஒரு 4 ஸ்டோன் ஒட்டுங்க. ஒட்டிட்டு நம்ம சைடில் உள்ளதையும் நீங்கள் கவர் பண்ணிவிட்டு அடுத்த ஸ்டெப்பு போங்க. இப்போ சைடில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அந்த ஸ்டோன் பார்த்தீங்கன்னா சைடில் வந்து அப்படியே வந்து நம்ம க்ளூ அப்ளை பண்ணி வச்சுக்கலாம். இதை வைக்கும்போது கரெக்டாக வந்து ஸ்கொயர் ஷேப்பில் வைக்காமல் இந்த மாதிரி சைடில் வந்து கொஞ்சம் எட்ஜஸ் வந்து நீட்டிகிட்டு இருக்க மாதிரி வச்சிங்கன்னா உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்ல ஃபினிஷிங்காக இருக்கும். அந்த சைடில் உள்ள அந்த ஏரியாவுமே உங்களுக்கு கவர் ஆயிரும். இந்த மாதிரி பேங்கிள் ஃபுல்லாகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக க்ளூ அப்ளை பண்ணி ஃபுல்லாக வந்து பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி சைடில் உள்ள ஸ்டோன்ஸ் வைக்கிறதுக்கு நீங்கள் க்ளூ பென் வந்து யூஸ் பண்ணிக்கிடுங்க. ஓகேவா? இதுக்கு நீங்கள் ஜர்கன் ஸ்டோன் இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் ப்ளெயினாக விட்டாலும் அந்த பிங்க் கலர் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு ஒரு டிசைன் மாதிரி தெரியும். உங்களுக்கு என்ன ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணணுமோ அதே மாதிரி நீங்கள் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதே மாதிரி பேங்கிள் ஃபுல்லாக நம்ம ரெடி பண்ணிட்டோம்னா நம்மளோட பேங்கிள் வந்து ரெடி ஆயிரும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சா லைக் கொடுத்துட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க. கிளாஸஸ் தேவைப்படுது அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் தெரிந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். நம்மளுக்கு செப்பரேட்டட் கிளாஸஸும் அவைலபிள்